இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடலூர் சாலை நோனாங்குப்பம் பகுதியில் சுண்ணாம்பாறு பாலம் அமைந்துள்ளது. இந்த நிலையில் இன்று மாலை கடலூரில் இருந்து புதுச்சேரி நோக்கி வந்த எர்டிகா கார் ஒன்று சுண்ணாம்பாறு பாலத்தில் முன்னே சென்ற பள்ளி பேருந்தை முந்த முற்பட்ட பொழுது எதிரே வந்த 2 இருசக்கர வாகனங்கள் மீது மோதியதில் ஒரு இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் ஆற்றில் தூக்கி வீசப்பட்டார். இதுகுறித்து உடனடியாக அரியங்குப்பம் காவல் நிலையத்திற்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் போலீசார் தீயணைப்பு வீரர்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து படகுடன் ஆற்றில் விழுந்தவரை தேடினர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக தேடுதலுக்கு பிறகு ஆற்றில் விழுந்தவரை சடலமாக மீட்டெடுத்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தெற்கு போக்குவரத்து போலீசார் உயிரிழந்தவரின் சடலத்தை உடற்கூறு ஆய்வுக்கு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்ததில் இருசக்கர வாகன விபத்தில் ஆற்றில் விழுந்து உயிரிழந்தவர் தனியார் பேருந்து ஓட்டுநர் சந்தோஷ்குமார் என்பதும் அவர் புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் பொழுது விபத்து ஏற்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இந்த விபத்து ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் பிரகாஷை கைது செய்த போலீசார் அவர் மது அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்டினாரா என்பது குறித்து மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதனிடையே விபத்தில் சிக்கிய மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் தலையில் காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஓட்டுநரின் பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே விபத்து குறித்து முழு தகவல் தெரிவிக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தின் காரணமாக புதுச்சேரி கடலூர் சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் பைக் மீது கார் மோதும் பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதில் எதிர் திசையிலும் வரும் கார் பேருந்தை முந்தி செல்ல முயன்ற பொழுது பைக் மீது மோதியதும் மோதிய வேகத்தில் சந்தோஷ்குமார் பைக்குடன் பறந்து சென்று ஆற்றில் தலைக்குப்புற கவிழ்ந்து விழும் காட்சிகள் வெளியாகி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியிலிருந்து ஆரியூர் வழியாக மதகடிப்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் அனைத்தும் ஆரியூர் சர்வீஸ் சாலை வழியாக செல்லாமல் பைபாஸில் நேரடியாக செல்வதால் ஆரியூர் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள், வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பைபாஸ் இரும்பு வேலியை தாண்டி பெரும் சிரமத்துடன் பேருந்து ஏறி செல்ல வேண்டிய நிலை உள்ளதை அடுத்து ஆரியூர் கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பில் போக்குவரத்து ஆணையர் மற்றும் போக்குவரத்து எஸ்பி உள்ளிட்டோரிடம் ஆரியூர் சர்வீஸ் சாலை வழியாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என மனு கொடுத்தனர். இதனால் அடுத்த சில நாட்கள் மட்டும் பேருந்துகள் சர்வீஸ் சாலை வழியாக சென்றன. அதன் பின் பேருந்துகள் மீண்டும் நேர பிரச்சனையால் பைபாஸ் வழியாக சென்றதால் ஆத்திரமடைந்த வாலிபர்கள் இருவர் மதகடிப்பட்ட பகுதியிலிருந்து புதுச்சேரி நோக்கி பைபாஸ் வழியாக சென்ற தனியார் பேருந்து மீது கற்களை வீசினர். இதில் பஸ்ஸின் முன்பக்க கண்ணாடி சேதமடைந்தது. இதுகுறித்து பஸ் உரிமையாளர் கிருஷ்ணராஜ் அளித்த புகாரின் பேரில் வெள்ளினூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதில் பேருந்து கண்ணாடியை திடீரென மர்ம நபர்கள் கற்கள் வீசி தாக்குகின்றனர். இதனால் முன்பக்க கண்ணாடி நொறுங்கி அதன் துகள்கள் ஓட்டுநர் மற்றும் பயணிகள் மீது பட்டவுடன் சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் சட்டென்று உடைந்த கண்ணாடிகளை சரி செய்து வாகனத்தை நிறுத்தியது வீடியோவில் பதிவாகியிருந்தது. தற்பொழுது இந்த சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருவதைத் தொடர்ந்து பேருந்து கண்ணாடியை உடைத்த ஆரியூர் பகுதியை சார்ந்த ஐயப்பன் என்கின்ற கார்த்திக் மற்றும் வைத்தியநாதன் ஆகிய 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சேர்ந்த அரசு மருத்துவமனை செவிலியர் ஒருவருக்கு கடந்த ஜனவரி மாதம் செல்போனில் ஒரு அழைப்பு வந்துள்ளது. அதில் பேசிய மர்ம நபர் தன்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் என கூறி செவிலியரின் ஆதார் கார்டு, செல்போன் எண் ஆகியவற்றை பயன்படுத்தி தைவான் நாட்டிற்கு போதை மருந்துகள் கடத்தப்பட்டுள்ளதாகவும் அதற்காக அவரை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துள்ளதாகவும் இதனால் அவர் வீட்டை விட்டு எங்கேயும் செல்லக்கூடாது என கூறியுள்ளார். மேலும் இந்த வழக்கிலிருந்து அவரை விடுவிக்க வேண்டுமென்றால் அவரது வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை உடனடியாக தான் சொல்கின்ற வங்கிக் கணக்கிற்கு அனுப்ப வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதனை நம்பி அந்த செவிலியர் தனது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 9,50,000 பணத்தை அந்த மர்ம நபர் கூறிய வங்கிக் கணக்கிற்கு அனுப்பியுள்ளார். பின்னர் சிறிது நேரம் கழித்து அழைப்பு வந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்ட பொழுது அந்த எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. இதில் சந்தேகமடைந்த அந்த பெண் செவிலியர் இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து செவிலியர் பேசிய எண் மற்றும் பணம் அனுப்பிய வங்கி கணக்கு உள்ளிட்டவைகளை வைத்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த தனியார் வங்கி ஊழியர் பொந்து சங்கர ராவ் என்பவரது வங்கிக் கணக்கிற்கு பணம் செலுத்தப்பட்டது தெரியவந்ததை அடுத்து விசாகப்பட்டினம் சென்ற போலீசார் அவரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் அவர் பணிபுரியும் வங்கியின் மேலாளர் ஹார்திக் என்பவர் கூறியதன் பேரில் பண மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து பொந்து சங்கர் ராவிடமிருந்து ரூபாய் 9 லட்சம் ரொக்க பணம், செல்போன்கள், காசோலை உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
தொடர்ந்து வழக்கில் தலைமறைவாக உள்ள ஹார்திகை கைது செய்ய போலீசார் தனிப்படை அமைத்துள்ளதாகவும் அவரை கைது செய்த பின்னரே இவர்கள் யாரிடம் இதுபோல் மோசடியில் ஈடுபட்டுள்ளார்கள் என தெரியவரும் என்றும் யாரேனும் கால் செய்து சிபிஐ ஈடு என்று கூறி உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்கின்றோம் என்று தெரிவித்தால் பொதுமக்கள் நம்ப வேண்டாம். ஏனெனில் டிஜிட்டல் அரெஸ்ட் என்பது சட்டத்தில் இல்லை. எனவே இது போன்ற அழைப்புகள் வந்தால் உடனடியாக சைபர் கிரைம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அவங்களோட எம்போ அது டிஜிட்டல் அரெஸ்ட் ஒன்று நடந்துச்சு. ஒரு நர்ஸுக்கு எகெயின்ஸ்டா, அதாவது விக்டிம் கிட்ட நீங்க உங்க ஆதார் கார்டு இல்ல உங்களோட சிம் கார்டு இது எல்லாமே பயன்படுத்தி தப்பான வழியில யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அவங்க கிட்ட இருந்து 9,69,000 பணம் அவங்க கிட்ட இருந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. இந்த பணம் டிரான்ஸ்பர் பண்ணது எங்க பண்ணாங்க அப்படின்னா ஒரு சாய் பிரியா லே அவுட் தேவி என்க்ளேவ், அங்க பொந்து சங்கர் ராவ்னு ஒருத்தர் இதுல இண்டஸ்இண்ட் பேங்க் எம்ப்ளாயியா இருக்கிறாரு. அவரோட அக்கௌண்ட்டுக்கு தான் டிரான்ஸ்பர் ஆச்சு. மொத்தம் 9,69,000 ஒரு வங்கி ஊழியருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவர் அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணி ஹார்திக்னு ஒரு நபர் கிட்ட கொடுத்து அந்த நபர் இதுக்கப்புறம் ஒரு அக்யூஸ் இருக்கான் அவனுக்கு அனுப்பிச்சிருக்காரு. இந்த விஷயம் எங்களுக்கு அவங்க விக்டிம் தகவல் சொன்ன உடனே நாங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணோம். எஃப்ஐஆர் சீட்டிங்லயும் ஐடி ஆக்ட்லயும் ரெஜிஸ்டர் பண்ணி இது உடனே புதுச்சேரி சைபர் காவல் நிலையம் உடனே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு இப்போ நாங்க அந்த பொந்து சங்கர் ராவை நாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அரெஸ்ட் பண்ணி அவனை ரிமாண்டும் அமிச்சாச்சு. இப்ப அடுத்து இவனுக்கு பின்னாடி இருக்கிற மூளை, அடுத்து இவனுக்கு ஒரு பிரெயினா இருக்கிறது யாரு அப்படின்றதான் நாங்க பாத்துட்டு இருக்கோம். இவனுக்கு தகவல் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னது அவரும் ஒரு வங்கி மேலாளர், ஊழியர் கூட கிடையாது, வங்கி மேலாளர், டிபிஎஸ் பேங்கோட வங்கி மேலாளர். இப்பயும் அவர் ஹைதராபாத்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவரு தான் இவனுக்கு உன் அக்கௌண்ட்டை கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இவர் 9,69,000 வாங்கிட்டு இதுக்கான கமிஷனா ஒரு 3,000 ரூபாய் இவர் கமிஷனாவும் எடுத்திருக்காரு. ஸோ அதனால இவரு அடுத்து இப்ப அங்க இண்டஸ்இண்ட்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு அடுத்து ராபி பேன்னு சொல்லிட்டு இன்னொரு பினான்சியல் கம்பெனி, அது ஃபின்டெக் கம்பெனி தான், அதுல இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்க இருந்து தான் நாங்க இவரை பிடிச்சி இங்க புதுச்சேரிக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். புதுச்சேரியில் பழமையும் பாரம்பரியமும் வாய்ந்த தாவரவியல் பூங்கா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 9,89,00,000 ரூபாய் செலவில் பழமை மாறாமல் புனரமைக்கப்பட்டு வருகிறது. அதன்படி தாவரவியல் பூங்காவில் உள்ள உல்லாச ரயில் நடைபாதை, கண்ணாடி மாளிகை, சிறுவர்கள் பூங்கா, விளையாட்டு உபகரணங்கள் என அனைத்தும் புதிதாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் பணிகள் 90% முடிவடைந்த நிலையில் இன்று வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் மீதமுள்ள பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், புதுச்சேரி தாவரவியல் பூங்கா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. பணிகள் முடிந்தவுடன் முதல்வருடன் கலந்து பேசி செப்டம்பர் மாதம் பூங்காவை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். தாவரவியல் பூங்காவில் 5 வயதிற்கு மேல் சிறுவர்களுக்கு 5 ரூபாய் கட்டணமும், பெரியவர்களுக்கு 10 ரூபாய் கட்டணமும், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 50% சலுகையில் கட்டணமும் வசூலிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் சிறுவர்களின் உல்லாச ரயிலின் பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் தர சான்றிதழ் பெற்றவுடன் சிறுவர்கள் ரயில் இயக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அமைச்சரின் ஆய்வின் பொழுது வேளாண் துறை செயலர் சையத் முகமது யாசின் மற்றும் ஸ்மார்ட் சிட்டி தலைமை தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன், தோட்டக்கலை இணை இயக்குநர் சண்முகவேலு ஆகியோருடன் இருந்தனர். உதய மாநிலத்திலே சிறப்பான ஒரு இடம் தெரியும். இது ஸ்மார்ட் சிட்டி மூலமாக நிதி ஒதுக்கப்பட்டு ரெனோவேஷன் ஒர்க்கு முடியும் தருவாயில் உள்ளது. இப்போ சரிபார்த்து இன்னும் கூடிய விரைவிலே இந்த அடுத்த மாதத்தில் திறப்பு விழாவுக்கு முதலமைச்சரை கலந்து பேசியிருக்கிறோம். இந்த வருகின்ற மாதத்தில் செப்டம்பர் மாதத்தில் திறப்பு விழா நடக்கும். எல்லா பணிகளும் முடிஞ்சிச்சு, எல்லா 90% முடிஞ்சிடுது. இனிமேல் மெயின்டெனன்ஸ் ரெனோவேஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுது. மெயின்டெனன்ஸுக்கான ஆட்கள்லாம் தேர்வு செய்யப்பட்டு வரும் மாதத்தில் திறப்பு விழா நடக்கும். 3 இயர்ஸ் வாரண்டி பீரியட் இருக்குது. அவங்களே அந்த கம்பெனிக்காரே மெயின்டைன் பண்ணி தருவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது அவங்க ஐஐடியில் போன்ற நிறுவனம் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்த பிற்பாடு தான் அது இயக்கப்படும். நம்ம தாவரவியல் பூங்கா மூலமாக சில விளையாட்டுகளை ஊக்குவிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளப்படும். கண்டிப்பாக செப்டம்பரில் திறப்பாங்க. அடல்ட்டுக்கு 10 ருபீஸ் சார், சில்ட்ரன்ஸுக்கு 5 ருபீஸ், பிலோ 2.5 feet நோ ஃபீஸ்.
ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு 50% டிஸ்கவுண்ட். ஸ்பெஷலிஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுத்த பிற்பாடு தாங்க அந்த கம்பெனி மூலம் ஓடும். புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் 47வது வருட திருக்கல்யாண மகோற்சவத்தை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக பெருமாள் தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்று ஸ்ரீ பெருமாள் ஸ்ரீ தாயார் புறப்பாடுடன் மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட மேடையில் யாக மந்திரங்கள் ஓத பெருமாள் தாயாருக்கு மாங்கல்ய நான் அணிவிக்கும் வைபவம் நடைபெற்று தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். பிரான்ஸ் வாழ் இந்தியரான சமூக சேவகர் தில்லை மெல்வின் பிறந்தநாளை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதன்படி மெல்வின் நீடுடி வாழ வேண்டி சிறப்பு யாகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளர் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானத்தினை தில்லை கங்காதுரை மற்றும் அவரது குடும்பத்தினர் வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளர் ஜெயபிரகாஷ் நாராயணன் செய்திருந்தார். இதில் தில்லை கங்காதுரையின் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி தொண்டர்கள் மத்தியில் 50 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டி தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து கொண்ட ஏழை மக்களுக்கு சர்க்கரை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் கொண்டாடிய பாமக மாநில அமைப்பாளர் கணபதிக்கு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இருந்து இளைஞர்கள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அணி என அனைத்து பிரிவு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு பூங்கொத்துகள் கொடுத்தும் சால்வைகள் அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை நந்தா ஜெயஸ்ரீதரன் மக்கள் சேவை இயக்கம் சார்பில் KYC பதிவு செய்யும் முகாம் இன்று லாஸ்பேட்டையில் தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நந்தா ஜெயஸ்ரீதரன் மக்கள் சேவை இயக்க தலைவர் நந்தா ஜெயஸ்ரீதர் KYC முகாமை துவக்கி வைத்தார். இதன் முதன்முறையாக ஜவஹர் பால்பவன் மற்றும் குளக்கரை வீதி ஆகிய 2 இடங்களில் முகாம் நடைபெற்றது. இதில் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு KYC பதிவு செய்து பயனடைந்தனர். இந்த முகாமில் நந்தா ஜெயஸ்ரீதரன் மக்கள் சேவை இயக்கம் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள் செந்தில்குமார், சிவராஜ், திலகவதி, ஜெயந்தி, லக்ஷ்மி, முருகன், சுரேஷ் உள்ளிட்ட NR காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.